குடியரசு துணைத் தலைவர் தேர்தல் ஓபிஎஸ் ஆதரவு மாநிலங்களவை உறுப்பினர் தர்மர் சிபி ராதாகிருஷ்ணனுக்கு ஆதரவாக வாக்களித்துள்ளதாக அண்மை தகவல் வெளியாகி இருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், தற்போது சிபி ராதாகிருஷ்ணனுக்கு ஓபிஎஸ் மீண்டும் பாஜக கூட்டணியில் ஓபிஎஸ் இணைவாரா என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. விவரங்கள் என்ன? ராஜலட்சுமி வணக்கம். இந்திய குடியரசு துணைத் தலைவர் தேர்தலுக்கான அந்த தேர்தல் வாக்களிப்பு என்பது சரியாக காலை 10 மணி முதல் தொடங்கி மாலை 5 மணி வரைக்கும் நடைபெறுகிறது. அதன் பின்பு வாக்கு எண்ணிக்கை என்பது நடைபெறும். இந்த நிலையில்தான் என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் சிபி ராதாகிருஷ்ணனுக்கு ஆதரவாக வாக்களித்து வருவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அந்த வகையில் தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து வெளியேறி இருக்கக்கூடிய ஓ பன்னீர்செல்வம், முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளராக இருக்கக்கூடிய மாநிலங்களவை உறுப்பினர் தர்மர் சிபி ராதாகிருஷ்ணனுக்கு ஆதரவாக வாக்களித்துள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இது தொடர்பாக நாம் ஓபிஎஸ் ஆதரவாளர்களிடம் பேசும்பொழுது அவர்கள் தெரிவித்த கருத்து என்னவென்றால், நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து வெளியேறிவிட்டோம். ஆனால் இருந்த போதிலும் சிபி ராதாகிருஷ்ணன் என்பவர் தமிழகத்தை சேர்ந்தவர், தமிழராக இருந்தவர். எங்களது முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் மீது மிகுந்த மரியாதையும் அக்கறையும் கொண்டவர். அதனால் அவருக்கு ஆதரவாக வாக்களிக்குமாறு ஏற்கனவே ஓ பன்னீர்செல்வம் வலியுறுத்தியதன் பேரில் தர்மர் இந்த நடவடிக்கையை எடுத்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்த தகவலை அவரது ஆதரவாளர்கள் நம்மிடையே தெரிவித்திருந்தார்கள். அதே நேரத்தில் ஓ பன்னீர்செல்வத்தை பொறுத்த வரைக்கும் தற்பொழுது பாஜகவிற்கு எதிராக எந்த விதமான கருத்தும் தெரிவிக்காமல் அவர் அமைதி காத்து வருகிறார். அதே நேரத்தில் இன்னொரு விஷயத்தையும் நாம் பார்க்க வேண்டும். ஓ பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவாக டிடிவி தினகரன் பல்வேறு கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். இந்த கூட்டணியை விட்டு வெளியேறுவதற்கு நயினார் நாகேந்திரன் தான் காரணம், ஓ பன்னீர்செல்வத்திற்கு அவமரியாதை என்பது நடந்தது என்றெல்லாம் அவர் சுட்டிக்காட்டி பேசி வருகிறார். தற்போது வரைக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்து செயல்படுவதற்கான எந்த வாய்ப்புகளும் இல்லை என்று ஓ பன்னீர்செல்வம் தரப்பிலிருந்து நமக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ராஜலட்சுமி.